Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிலே யூஸ் பண்ணாமல் மிகவும் சுவையான ஒரு மலேசியன் டிஷ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஜவ்வரிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓகே, இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஜவ்வரிசியை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த விதமான சில்வர் பாத்திரம்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நான்ஸ்டிக் பாத்திரம் தான் இந்த டிஷ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ நம்ம அந்த நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு 1 கப் ஜவ்வரிசிக்கு 2.5 கப் வாட்டர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருந்துச்சுல, இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் இல்லாத மாதிரி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அது தனியாக இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். இப்போ வாட்ரு வந்துட்டு நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய சுகர் பிடிக்கும், சுகர் நல்லாயிருக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சுகர் வந்து வாட்டரில் நல்லா கரையட்டும். இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த சுகர் வாட்டரில் கரைஞ்சால் போதும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் மில்க் நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ரோஸ் எசன்ஸ், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான கலர் வந்துருச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, ஊற வச்சு நம்ம தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. இது நான்ஸ்டிக் பேனாக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து வெந்துருச்சு. இது நம்ம கொலையை விட்டுறக்கூடாது. நம்ம ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கட்டியாக ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம எதில் வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ, என்ன உங்களுக்கு ஷேப் வேணுமோ அதில் செஞ்சுக்கலாம். ஹார்ட் ஷேப்னா ஹார்ட் கலரில் வந்து நீங்கள் மோல்டு எடுத்துக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது மாதிரி சின்ன சின்ன கப்பில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரோட்லேயே இதை ஊற்றி செய்யலாம். இது மாதிரி பெரிய பாத்திரம்லாம் இருக்கும்ல, நம்ம அதுலேயும் செய்யலாம். ஆனால் அதில் செஞ்சால் நமக்கு கரெக்டான ஷேப் வந்து வராது. அதனால தான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி குட்டியான ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். நான் இன்றைக்கி 4 கப்பில் வந்து இதை செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் 4 கப்லேயே வந்து நல்லா வந்து நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம நெய்யில் தடவி வச்சுருந்தோம்ல அந்த கப்பில் வந்துட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப நிறைய ஃபுல்லாகிற அளவுக்கு வைக்காதீங்க. நீங்கள் பாதி அளவுக்கு வச்சாலே போதும். பாருங்கள், அடுத்து பாதியாக வைங்க. எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பாதியாக வைங்க. நீங்கள் இதை ஹார்ட் ஷேப்பில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் மோல்டு இல்லாததுனால இந்த மாதிரி கப்பில் இன்றைக்கி நான் செய்கிறேன். பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஹாஃப் கப் தான் நான் வைக்கிறேன். இப்போ நான் 4த்துலேயுமே இந்த மாதிரி சூப்பராக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இது மேலே நம்ம வச்சிட்டோம். இப்போ இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம பாயில்டாக விடணும். அதுக்கிடையில் நம்ம வந்துட்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துருவி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம பாயில்டு ஆகிருந்துச்சில்ல, அதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப அடியில் இருக்கிற மாதிரிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம லைட்டாக மேலாப்பில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம துருவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு 20 மினிட்ஸ் தான் பாயில் பண்ணியிருப்போம். இதை நம்ம நல்லா ஆற விட்டுட்டு தான் தேங்காயில் வந்துட்டு நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இல்லாட்டி உடஞ்சிரும். அதனால் ஹீட் இல்லாததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு தேங்காயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உடையலை நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், ஜெல்லி மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் இதே எடுத்திருக்கோம்.
அதே இந்த மாதிரி மெதுவாக எடுங்க, ஏன்னா அது உடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சூடோடு எடுத்தால் தான் அது உடையிற ப்ராப்ளம்லாம் இருக்கும். நம்ம ஆறிதான் அப்புறம் தான் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் ஆறினதுக்கு அப்புறமே எடுத்து தேங்காயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 4த்தையுமே நம்ம நல்லா தேங்காயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பரான மலேசியன் டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு வாட்டியாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க உங்களுக்கு இதே தான் செஞ்சு கேட்பாங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். வெளில உடனே நம்ம செஞ்ச உடனே கூட சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இது மலேசியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்னே சொல்வேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக முந்திரி வேறு வச்சுருக்கோம். இதோட டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒன் டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.